ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமாக கொய்யாக்காவில் ஒரு சட்னி பார்க்கலாம். இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் காய்வெட்டாக இருக்கிற 2 கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூடவே பூண்டு, வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, புளி சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு இது கூடவே ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு 6 பூண்டு பல் தோல் உரிச்சி சேர்த்து 4 காஞ்ச மிளகா என் காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சின்ன சைஸில் புளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கொய்யாக்காவையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் வதக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா நம்ம கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆகிடும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க.